நேபாளத்தில் அரசுக்கு எதிராக ஜென் இசட் தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் அந்நாட்டில் நிலைமை மோசமாகியுள்ளது. 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்கள் ஜென் இசட் தலைமுறையினர், அதாவது 13 முதல் 28 வயதுக்குட்பட்டவர்கள். சமூக வலைதள நிறுவனங்களின் தினசரி நடவடிக்கையை கண்காணிக்க நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டுமென்று நேபாள அரசு சட்டம் கொண்டு வந்தது. இதை ஏற்காத வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 26 சோசியல் மீடியாக்களுக்கு அரசு தடை விதித்தது. இதனால் கொதிப்படைந்த இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். சோசியல் மீடியா தடைக்கு மட்டுமல்ல, பிரதமர் சர்மா ஒலி தலைமையிலான அரசில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்கிறது. அதை எதிர்த்துத்தான் போராட்டத்தில் குதித்துள்ளோம் என அவர்கள் கூறினர். தலைநகர் காத்மாண்டு உட்பட 77 மாவட்டங்களின் முக்கிய நகரங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் இறங்கியதால் நிலைமை மோசமானது. பொக்காராவில் முதல்வர் அலுவலகம் தாக்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவை மீறி போராட்டக்காரர்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் அத்துமீறி நுழைந்தனர். தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு, தண்ணீர் பீச்சி அடிப்பதன் மூலம் கலவரக்காரர்களை போலீசார், ராணுவத்தினர் கலைக்க முயன்றனர். இதில் 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாதுகாப்பு படையினர் சுட்டதில் 20 பேர் மரணம் அடைந்தனர். அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்த நிலையில் பிரதமர் KP சர்மா ஒலி அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். போராட்டம் வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெகாக் பதவியை ராஜினாமா செய்தார்.